அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இது அரவிந்த் சின்னசாமி. இன்னைக்கு நம்மளோட ஈரோ தமிழ் சேனல்ல வரக்கூடிய முதல் காணொளி எதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம தேமுதிகவை பத்தின காணொளி தான். தேமுதிக அதாவது தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம். நம்மளோட புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களால தோற்றுவிக்கப்பட்ட இந்த தேமுதிக இன்னைக்கு அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களால விமர்சிக்கப்படுறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு கொள்கை இருக்கா? அதாவது தேமுதிகவுக்கு ஒரு கொள்கை இருக்கா? ஒரு கோட்பாடு இருக்கா? இவங்க எந்த ஒரு நோக்கத்துக்காக போராடுறாங்க அப்படின்ற கேள்விகளை தொடர்ந்து முன்னெழுப்பிட்டே வராங்க. அப்படி கொள்கை கோட்பாடற்ற ஒரு கட்சியா தேமுதிக அப்படின்னு கேட்டா அதுக்கான பதில் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா 2005ஆம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்ட இந்த தேமுதிக அப்படின்ற அந்த கட்சியோட பெயர்லயே இவங்களோட கொள்கை இருக்கு. அதாவது தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம். தேசியமும் திராவிடமும் நமது இரு கண்கள்னு சொல்லிட்டு ஒரு முற்போக்கான சிந்தனையை கொண்ட ஒரு கட்சி, முதல் கட்சியா நம்மளோட தேமுதிக தாங்க வந்துச்சுன்னு சொல்லலாம். இந்த தேமுதிக பாத்தீங்கன்னா மூன்று முக்கிய கொள்கைகளை கொண்டிருந்தாங்க. அந்த முக்கிய 3 கொள்கைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, வறுமையற்ற தமிழகம், ஊழலற்ற தமிழகம், அண்ட் தென் பாத்தீங்கன்னா மும்மொழி கொள்கையை ஒட்டுமொத்த தமிழகமே எதிர்த்து கொண்டிருந்த நேரத்துல அன்னை மொழி கற்போம், அனைத்து மொழியும் கற்போம். அதாவது அன்னை மொழின்றது நம்மளோட கண்கள் மாதிரி. நாம எப்பவுமே நம்ம அதை பாதுகாத்து வச்சுக்கணும். ஆனா இந்த ஒரு வேகமாக முன்னேறி வரக்கூடிய இந்த உலகத்துல நாம போட்டி போட்டு முன்னேறி வரணும் அப்படின்னா அண்டை மொழிகளையும் நம்ம கத்துதான் ஆகணும் அப்படின்னு சொன்னவர் நம்மளோட கேப்டன் விஜயகாந்த். அதாவது அவர் சிம்பிளா எப்படி சொல்லுவார்னு பாத்தீங்கன்னா, அன்னை மொழின்றது நம்ம கண்கள் மாதிரியும், அண்டை மொழின்றது கண்ணாடி மாதிரியும். எப்பப்பெல்லாம் அந்த கண்ணாடி தேவை இருக்கோ அந்த கண்ணாடியை நம்ம அணிஞ்சிக்கணும். அந்த நேரத்துல நம்ம அடுத்த மொழியை நம்ம யூஸ் பண்ணியே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்மளோட கேப்டன் விஜயகாந்த். அப்புறமா இவங்களோட கோட்பாடு அப்படின்னு என்ன பாத்தீங்கன்னா, மக்களுக்காகவே நாம், நமக்காகவே மக்கள். அதாவது மக்களுக்கான தேவைகள் எந்தெந்த காலத்துல எப்படி எப்படிலாம் ஏற்படுதோ அதுக்கு தகுந்தமான கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் திட்டங்களையும் அமைச்சு அதுக்காக நாம போராடி அந்த மக்களுக்கான உரிமைகளை பெற்றுத்தரணும் அப்படின்றதான் கோட்பாடா வச்சிருந்தாங்க நம்மளோட தேமுதிக. இப்படி அதாவது மும்மொழி கொள்கை, வறுமையற்ற தமிழகம், ஊழலற்ற தமிழகம்லாம் ஈஸியா சொல்றேப்பா, இதெல்லாம் இது மட்டும்தான் அவங்களோட கொள்கையா அப்படின்னு கேட்டா இல்லைங்க. தனித்தனியா இன்னுமே நிறைய வச்சிருக்காங்க. வறுமையற்ற தமிழகம் அதை எப்படி கொண்டு வருவீங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஏழை மக்கள், விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு, அந்த மக்கள் யார் யாருன்னு உண்மையான வறுமையில் இருக்காங்களோ அவங்கள தேடி கண்டுபிடிச்சி அதுக்கான திட்டங்களை வகுத்து அவங்களை எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம சொல்லணும்னா, ஒரு ஏழை குடும்பத்தில் ஒருத்தருக்கான ஒரு கவர்மெண்ட் வேலை, அதாவது அரசு வேலையை கொடுத்தா அந்த குடும்பத்தோட வளர்ச்சி முன்னேற்ற பாதைக்கு செல்லும். அந்த மாதிரியான ஒரு குடும்பங்களை எல்லாம் அறிஞ்சு, அதாவது எந்தெந்த வறுமைக்கு கீழ்கோட்டில் உள்ள குடும்பங்களை எல்லாம் அறிஞ்சு அதுக்கான செயல்முறைகளை கொண்டு வரணும். அதுதான் மக்களுக்காகவே நாம், நமக்காகவே மக்கள்னு சொல்லக்கூடிய கோட்பாட்டுக்குள்ளதான் அதுவும் வருதுன்னு நம்ம சொல்லலாம். பசி பிணி அப்படின்னு யாருக்குமே காதுலே கேட்கக்கூடாது. இப்போ ஒருத்தர் சோறு இல்லைன்னு சொல்லிட்டு ஒருத்தர் ரொம்ப யாருமே இந்த தமிழ்நாட்டில் கஷ்டப்படக்கூடாது. ரேஷன் கடையில் எல்லா பொருளும் எல்லா டைமும் கிடைக்கிற மாதிரி செய்யணும். ரேஷன் பொருட்களை வீட்டுக்கே கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு திட்டத்தை முதல்ல அறிமுகப்படுத்தி வர யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான். அதுக்கப்புறமா இந்த நீர், விவசாயம் இதை பற்றிலாம் அவர் எதுவுமே சொல்லியானா சொல்லியிருக்காருங்க. இவர் அரசியல் கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடியே காவேரி பிரச்சனை, அந்த பிரச்சனைகள்லாம் உண்ணாவிரதத்தில் இருந்திருக்காருன்றது எல்லாருக்குமே அறிஞ்ச ஒரு விஷயம்தான். இந்த காவிரி மேலாண்மை இது போன்ற வாரியத்தெல்லாம் அமைக்கணும்னு சொல்லிட்டு முதல்ல குரல் கொடுத்த கட்சிகள்ல ஒன்றுதான் நம்மளோட தேமுதிக அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த சாதி, மதம், இனம் அப்படிலாம் அதெல்லாம் எப்படிப்பா, இவர் கடவுள் மறுப்பாளரா அப்படின்லாம் நீங்க கேட்டீங்கன்னா நிஜமாவே இல்லைங்க. இவர் இன்னைக்கு விஜய் சொல்றாரு, யார் யாருக்கெல்லாம் என்னென்ன மதம் பிடிக்குதோ, எந்த சாமி பிடிக்குதோ அவங்கவுங்க அந்த மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணாம அதை ஃபாலோ பண்றதுல தப்பே இல்லைன்னு சொன்னாரு. இதை 2006 கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடியே நம்மளோட கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் சொல்லியிருக்காருங்க. இது போன்ற கொள்கை கோட்பாடுகள் கொண்ட ஒரு கட்சி தான் தேமுதிக. இது மாதிரி இனி யாராவது கொள்கை கோட்பாடற்ற ஒரு கட்சி தேமுதிகன்னு யாராவது சொன்னாங்கன்னா நீங்க திருப்பி சொல்லணும், கொள்கை கோட்பாடோட உறுதிப்பாடோடு இருக்கக்கூடிய ஒரே கட்சி நம்மளோட தேமுதிக அப்படின்னு சொல்லி. என்னடா கொள்கைன்னு கேட்டா அன்னைக்கு சொல்லுங்க, வறுமையற்ற தமிழகம், ஊழலற்ற தமிழகம், எல்லாருக்கும் எல்லாமே, இல்லாதவருக்கே எல்லாம் கிடைக்கும், மக்களுக்காகவே நாம், நமக்காகவே மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணொலியை இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோவை உங்களுடைய தேமுதிக தோழர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், பாய்.